சிவமங்கலம். யாரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டுமெனில் நீங்கள் யாரையும் வாழ்த்தி வையுங்கள். சத்தியம் சொல்கிறேன். ஒரு மனிதனை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவது வாழ்த்துதலா இருக்கிறது பாருங்கள். ஆதலால் நிறைவாய் வாழ்த்தி வையுங்கள். வாழ்த்த ஆள் இல்லாத தாழ்ந்து போன மனிதர்கள் நிறைய பேர் பாருங்கள். இறைவனுக்கு கூட வாழ்த்துதல் தேவைப்படுகிறது பாருங்கள். வாழ்த்தும் பொழுது இறையே மயங்குகிறது பாருங்கள். இந்த மனிதன் எம்மாத்திரம். ஆதலால் வாழ்த்தி வையுங்கள். சத்தியம் சொல்கிறேன். ஏனெனில் இங்கு எந்த உயிருமே ஒன்றினுடைய படைப்பாய் ஒன்று மூலப்பொருளாய் இருக்கிறது. ஆதலால் எந்த உயிருக்கும் எல்லா தகுதியும் உண்டு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது காணுங்கள். சத்தியம் சொல்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ள வீட்டு இருக்கின்ற உயிரே பெரிய தனிச்சிறப்பு தான். அப்ப இந்த மனம் கொண்டு வந்ததுனால இவன் சில எதிர்பார்ப்புகளை உடையவனாய் இருக்கிறான். ஆமா, வாழ்த்தி வையுங்கள். அந்த சொல்லின் பெயரால் அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வையுங்கள். ஆமா, அது ஒரு மகிழ்ச்சியில் ஆழ்த்துற வித்தை தான் வாழ்த்துதல். எந்த மனிதரையும் வாழ்த்து இருங்கள். யோசனையே பண்ணாதீங்க. நிறைவா, மன நிறைவா வாழ்த்துங்கள். எந்த மனிதனும் அவன் தன் தகுதியை அடைகிறான். சத்தியம் சொல்கிறேன். ஆமா, இதுல ஒரு மகத்தான உண்மை இருக்கிறது. இந்த வாழ்த்துதலை, போற்றுதலை, ஒரு அங்கீகாரத்தை விரும்புகின்ற மனித வர்க்கம் இங்கு இருக்கிறது. அவ்வளவுதான் இருக்கு. அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒரு வேலைக்கு கூலி அனைத்தையும் தாண்டி அது ஒரு வாழ்த்துதல், மகிழ்ச்சியில் ஆழ்த்துதல் சிறப்பா இருக்குங்கய்யா. அவ்வளவுதான். அவனுக்கு கையில தந்த கூலி தராத இன்பத்தை அந்த வாழ்த்துதல் தந்துவிடும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன். யாரையும் வாழ்த்துங்கள், மனதார வாழ்த்துங்கள். இங்கு தகுதி இல்லாத மனிதர்களே இல்லை. உன்னுடைய தகுதியே வாழ்த்துதலில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அங்கு நிபந்தனை இல்லாமல் அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும் ஒரு வாழ்த்துதல். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. வாழ்த்தி வையுங்கள். இந்த வையகத்தையே வாழ்த்துங்கள். இந்த வையகத்து உயிர்களையே வாழ்த்துங்கள். ஆமா, அவனுடைய தன்மையே அவனுக்கு புரியாதுங்கிறது தான் நிஜம். அவன் தன்மையே புரியாது. அது வறண்ட பாலைவனமாய் இங்கு பல மனங்கள் இருக்கின்றன. ஆமா, அதனால அது வறண்ட பாலைவனம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பாலைவனத்திலும் சோலைவனம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அந்த பாலைக்கும் நீர் வார்க்க ஆள் இல்லாததால் அது பாலையாய் போனது. நீர் வார்த்து பாருங்கள், பாலையிலும் சோலை வனம் தோன்றும். சத்தியம் சொல்கிறேன். ஏன்னா இப்ப இவன் மகிழ்ச்சியில இருக்கானா என்னன்னே இவனுக்கு தெரியாது. அதனாலதான் வாழ்த்து தயங்குறோம், வாழ்த்துறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீ எந்த துன்பத்தில் வேணாலும் இருந்துட்டு போ, ஒன்னும் தப்பு இல்லை. நீ வாழ்த்துனா அவன் மகிழ்ச்சியில ஆழ்ந்து போவான். அதை கண்டு நீ ஆழ்ந்து போக முடியும், மகிழ்ந்து போகிவிட முடியும். மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவாங்களே. வாழ்த்தி மகிழுங்கள். சத்தியம் சொல்கிறேன். எத்தனையோ உள்ளங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ சரித்திர சிறப்பு மிக்க சாதனையாளர்கள், அங்கு ஒரு சாதாரண வாழ்த்துதல் இன்மையினால் வீழ்ந்து போனவர்கள் எவ்வளவோ பேர். அத்தனையும் சிறப்பா கற்றிருப்பாங்க, செய்ய கற்றவர்களா இருப்பாங்க. ஏதோ அவர்களுடைய தனி குண செயலால அவர்கள் செய்த சாதனையை புறந்தள்ளி விட்டு மொத்தமாக அவர்களை தூற்றி விடுகிறது இந்த உலகம். அது வேறு, இது வேறு.
வாழ்த்தி வையுங்கள். அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வையுங்கள். சந்தோஷமா இருக்கட்டும். விலை கிடையாது, காசு கிடையாது, எந்த திறனையும் நம்ம செலவிட வேண்டியதில்லை. மனதார ஒரு வாழ்த்துதல். கடல் போல் மனம் இருக்கிறது. வாழ்த்தி வையுங்கள். வாழ்ந்து விட்டு போகட்டும். எல்லா சாதனையாளர்களுமே அவங்க ஊக்குவிக்க உன்னுடைய ஒவ்வொரு வாழ்த்துதலும் அவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய திறனின் பக்கம் அழைத்து செல்லும். ஏன்னா நம்ம ஏதும் அறியாது தானே வந்தோம், எல்லாமே இங்க தானே கற்றோம். நம்ம அறியாதவரா தானே இருக்கோம். யானை தன் பலம் அறியாதது போல அங்கு எந்த மனிதனும் அவன் மனோபலம் அங்கு ஆத்மபலம் அறியாது தானே திரிகிறான். அப்ப இந்த வாழ்த்துதலின் பெயரால செல்லும் பொழுது அவனுக்குள்ள அந்த நம்பிக்கையோடு தனக்குள் ஆழ்ந்து செல்லும் பொழுது அவன் 100% தன்னுடைய மனோபலத்தோடு சம்பந்தப்படுகிறான். அவன் மனோபலத்தோடு சம்பந்தப்பட்டுட்டானா அடுத்தது அவன் சேர ஆத்மபலம். இங்கு தகுதியற்ற ஜீவன் என்றே ஒன்று இல்லை. அதை வாழ்த்துவதற்கு ஒரு பெருந்தகுதி உடையவன் வருவான். வாழ்த்தியே அவனை வையகத்தில் உயர்நிலைக்கு அழைத்து சென்று விடுவான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதை சிறப்பா செய்றவங்க ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆமா, அந்த மனித தெய்வங்கள் மட்டும்தான் சொல்றேன். இங்க ஒரு சொல்லாடல் பேசப்படுகிறதுனா இதற்கு விதை விதைத்தது ஒரு ஆசிரியர். இந்த போடு அடி கோடு இந்த சொல் தான். உற்று பார்க்கிறோம், இங்கு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை. யாரையும் வாழ்த்துங்கள், மனதார வாழ்த்துங்கள். எந்த விதத்திலும் நீங்கள் தாழ்ந்து விட மாட்டீர்கள். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்றது இனிய சொல் என்பதே வாழ்த்துதல்ல தான் நிலை நின்று இருக்கு. அவனை தகுதிப்படுத்துற மிகப்பெரிய அஸ்திரம் இந்த வாழ்த்துதல். ஏன்னா அவனை பத்தி அவனுக்கு தெரியாது, யாருக்குதான் தெரியும். அப்ப அவனுடைய செயல்ல உன்னுடைய இந்த வாழ்த்துதல் சேரும் பொழுது அவனுடைய தன்னம்பிக்கையினுடைய ஆழம் அவனுடைய மனபலத்தை மீட்டெடுக்க செய்திரும். ஆமா, இப்ப எதுக்கு நம்ம கரகோஷங்கிறது எதுக்கு, இந்த வாழ்த்தொழிங்கிறது எதற்கு? அதெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செய்துட்டு இருக்கு? அவர்கள் அறியாத ஒரு பரிணாமத்தை அவருக்கு காட்டுகிறது. ஆமா, அதை செருக்கோடு சந்திப்பவர்கள் சறுக்கி விடுகின்றனர். செருக்கில்லாது கையாளுபவர்கள் சரித்திரத்தில் இடம்பெறுகிறார்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. யாரையும் மனதார வாழ்த்தி வையுங்கள். இது ஊக்குவிக்கிற ஒரு மகத்தான மருந்து. உனக்குள்ள இருக்கிற ஒரு உச்சபட்ச பெருமை குணம் இது. யாரையும் கிரியை செய்திட முடியும், யாரையும் ஊக்கப்படுத்திட முடியும், யாரையும் சாதனையாளன் ஆக்கிட முடியும். அவனிடத்தில் அந்த கோணங்களை மட்டுமே நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு அதன் பெயராலே சிந்தித்து சொல்லி செய்து அவன் சாதனை பட்டியலில் இடம்பெற்று விடுவான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவன் தயாராகிற வரைக்கும் நம்ம தயாரா இருக்கணும், காத்திருக்கணும், பொறுத்து இருக்கணும், சில விலைகளை வைக்கணும். போதும், ஒரு சாதனையாளனை செய்து விடலாம் என் செல்வங்களே. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. யாரையும் மனதார வாழ்த்தி வையுங்கள். மழலைகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்க சார்புடையவர்களை. அது செய்யும் போது அது என்னன்னா அவங்களுக்குள்ள அது ஒரு தனி ஆனந்தத்தை தருது. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை பாருங்களேன், எதுவுமே இல்லை பாருங்களேன். இது இவன் எல்லாம் தேவைகளின் பெயரால செல்றான், வர்றான், போறான். முதல்ல பட்டுக்கு தட்டு தடுமாறி இருக்கான், ஒரு உயிர்நிலை அடைஞ்சிடறான். முன்னாடி அரை உணவு, கால் உணவு அல்லது உணவு இல்லாம கூட ஆயிடுறான். அதெல்லாம் எப்படியோ அந்த நிலையை அடைஞ்சிடறான், எல்லாம் சிறப்பா பெற்றுடுறான், வந்துடுறான். எல்லாத்தையும் தாண்டி அங்க உள்ளுக்குள்ள ஒரு ஓட்டை, எல்லாம் பெற்றுட்டான், அவன் விரும்பினதெல்லாம் அடைஞ்சிட்டான். ஆனா உள்ளத்திற்குள் ஒரு பள்ளம். அது நிரப்பப்படணும்னா வாழ்த்துதல் தான், அங்கீகாரம் தான், போற்றுதல் தான். அப்போதான் அது நிறையும். நாம் செல்வங்களே, மனதார வாழ்த்தி வையுங்கள். அதனாலதான் இப்ப இறைவனை வாழ்த்துறதுங்கிறது அதுதானே. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்.
வாழ்த்துறது தானே. அப்ப அவனும் மயங்குகிறான். சத்தியம் சொல்கிறேன். அப்ப அவன் தானே மூலப்பொருளா உனக்கு இருக்கான். அப்ப அதன் பெயரால நீயும் மயங்குவாய். ஞானி மயங்க மாட்டான், உண்மத்தன் மயங்க மாட்டான், மயங்க மாட்டான். நீத்த நிலையில தான் இருப்பான். பாறையில மழை பெஞ்ச மாதிரி தான் இருப்பான். அவன் அதெல்லாம் கடந்தவன். ஆனா இந்த உலகாயுதர்களுக்கு வாழ்த்துதல், இந்த நடைமுறை வாழ்வியல்ல சாதனையாளர்களை செய்வதற்கு உங்களுடைய வாழ்த்துதலே போதும். அதுல அவனை தனி கவனம் செலுத்த வச்சுட்டீங்க, அவன் உற்று நோக்கிட்டான் அப்படின்னா அவன் பெரிய பெரும் பராக்கிரமம் ஆகிவிடுகிறான் பாருங்கள். வாழ்த்தி வையுங்கள். நீங்க உங்க மழலைகளை சரி செஞ்சிட முடியும். அதை எதிர்மறையாவே கையாண்டுட்டு இருக்கோம், சிறுமையாவே கையாண்டுட்டு இருக்கோம். அவெல்லாம் சரியாவே வரமாட்டான், அவெல்லாம் நான் தான் செய்யறதுக்கு முன்னாடியே சொன்னனே, அதெல்லாம் தான் அவன் லட்சணம் தான், அவனை பார்த்தாவே தெரியலையா, மொசை பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாதாங்கிற மாதிரி இப்படியே இவனுடைய பலகீனமான பக்கங்களை சொல்லி, சிறுமையான பக்கங்களை சொல்லி, அங்க இருக்கிறது அதுதான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சே. அதை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான கருவி என்ன? அந்த மன மாயையிலிருந்து மீட்டெடுத்து அங்கு மனோ ரீதியா அவனுக்குள்ளார அமர வைக்கிறது இந்த வாழ்த்துதல் தான். தவறு நடக்கும், மாத்தி நடக்கும், சில இழப்புகள் ஏற்படும், அதை பெரிதுபடுத்தாதீங்க. நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், இந்த நாள் இக்கணம் தக்கணம் சிக்கன பிடி. அங்க முழுசா உன்னை அதுல ஆழ்த்து. சித்தம், சொல், செயல் எல்லாத்தையும் அதுல நிலை நிறுத்து. முழுசா பார். உன்னால முடியாததே ஒண்ணு கிடையாது. அவனை நம்ப வச்சுட்டீங்கன்னா போதும், நீங்க ஆயிரம். ஆம் செல்வங்களே, அதற்கு அடிமைப்பட்டிருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அழகிய காட்சிகளை காணலாம், ரசிக்கலாம், தவறு இல்லை. அதற்கு அடிமைப்படக்கூடாது. அந்த மாதிரி தான் வாழ்த்துதலும். ரசிங்க, சந்தோஷமா பாருங்க, அதற்கு அடிமையாயிராதீங்க. அடிமையாகி விட்டால் எல்லாம் பெற்றும் ஒரு நாள் அது உனக்கு கிட்டாத போது நீ வீழ்ந்து போவாய். எல்லாம் பெற்றும் இருக்கையிலே எல்லாம் இழந்தவன் ஆகி விடுவாய். அப்ப இந்த ஓட்டத்துல நமக்கு எப்படி ஒரு பெரும் பயணம், ஒரு நிழல்ல சில இடங்கள்ல அந்த மரம் இருக்கு, மர நிழல் இருக்கு, அந்த இடத்துல இப்படி ஒரு குளிர்வா இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி அங்கு பாலையில் தான் பயணித்து வந்தோம். அந்த நிழல்ல பயணிக்கும் பொழுது அங்கு ஒரு இனிமையான காற்று, ஒரு தென்றல், ஒரு நிழல், இந்த மனம் அது தனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் புத்தாக்கத்தையும் பெறும். அப்ப அடுத்து கிடக்க போற அந்த பாலைவன பிரதேசங்கள்ல உத்வேகத்தோட கிடக்கும். இவ்வளவுதான். அதற்கு நமக்கு பெரும் தயாள குணம் வேண்டும். யாரையும் தகுதிப்படுத்திட முடியும். ஆனா அதற்கு அந்த நபர் பெரும் தகுதி உடையவனா இருந்தே ஆக வேண்டும். அதனால யாரையும் தூற்றாதீர்கள். யாருமே அந்த லாயக்கற்றவன், தகுதியற்றவன் அப்படின்லாம் நீங்க யாரையுமே சொல்லாதீங்க. நீ யார சொன்னாலும் அவனை தான் போய் சேரும். மண் ஒன்றுதான் பல நற்கலன் ஆகிடும். ஒரே மண் தான், வெவ்வேறு பாத்திரங்களாக்கப்பட்டிருக்கிறது. மூலப்பொருள் ஒன்றாய் இருக்கிறது. மூலப்பொருள் மூல பரம்பொருளாய் இருக்கிறது. அதன் பெயரால் அந்த தகுதி எல்லா ஜீவனிலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதனுடைய தனிமனித வாழ்வியல் பயணத்துல எவ்வளவோ முடக்கங்கள், அங்கு எவ்வளவோ விகாரங்களையும் விபரீதங்களையும் தோல்விகளையும் மன முறியடிப்புகளையும் வன் சொல்லையும் தீய சொல்லையும் துரோகங்களையும் வக்ர உக்ர விரோதர்களையும் சந்தித்து இந்த மனம் கிட்டத்தட்ட தன்னை வடிவமைச்சுக்கும். இப்படிதான் இந்த உலகம், இவர்களை தவிர யாருமே கிடையாது, இப்படியே பார்த்து பழக்கப்பட்டோம். அப்புறம் அதுதான் அங்க இருக்குன்னு நினைக்கும். ஒரு வெள்ளை தாளில் ஒரு கரும்புள்ளி கேட்கப்படுகிறது கேள்வி. அங்க என்ன தெரிகிறது? ஒரு கரும்புள்ளி தெரிகிறது. இது காட்சியை விளக்கி இருக்கணும். ஒரு பெரிய ஒரு வெள்ளைத்தாள், அதில் ஒரு கரும்புள்ளி இருக்கணும். ஆனா இதுக்கு ஒரு புள்ளி வச்சோன்னு இதுக்குரிய அதுதான் கருதிருச்சு. அதே மாதிரி நம்ம பட்ட
இந்த அழுத்தமான காயங்கள் வலியின் பெயரால இந்த உலகம் இப்படிதான் ஒரு கட்டமைப்பு செய்துரும். மன முறிவின் பெயரால, மன பிறழ்களின் பெயரால இந்த உலகத்தை சரியாவே கையாளாகாது. கையாள தெரியாமையே விட்டுட்டு போயிடும். அதனால் என் செல்வங்களே, யாரையும் வாழ்த்தி வையுங்கள். விலையே இல்லாத மருந்து, மன மருந்து. இப்ப அந்த உயிர் காக்கும் உத்தமர்களான மருத்துவர்கள் சரியாயிரும். ஊரே சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா அந்த மருத்துவர் சொல்லும் பொழுது அவனுடைய பாதி நோயே தீந்துரும். சத்தியம் சொல்கிறேன். அந்த சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மகத்தான மரியாதை இருக்கு. அந்த சொல்லுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. ஏன்னா அதன் பெயராலே அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதே போலதான் நீ மன வைத்தியனாயிரு. வாழ்த்திருங்கள், சிரித்திருங்கள், கனிந்திருங்கள், பணிந்திருங்கள், துணிந்திருங்கள், தனக்குள் தனிந்திருங்கள், எப்போதும் தனித்தே இருங்கள். எத்தனை கூட்டம் இருந்தாலும் நீ உன்னை மட்டும் தனியாப்பா. ஆமா, அதை என்னைக்குமே மறந்துடாத. அப்பதான் உன் மகிழ்ச்சி பறிபோகாம இருக்கும். ஏன்னா கூட்டங்கிறது செயற்கை, தனித்திருக்கிறதுங்கிறது நிஜம். நீ தனித்தே உனக்குள்ள கனிந்த ஆனந்தத்தில் இருந்துட்டேன்னா உன்னுடைய அதை யாரும் பிடுங்க முடியாது. அதனால் என் செல்வங்களே, வாழ்த்தி வையுங்கள். ஒரு சொல்லால ஒரு சாதனையாளனை உருவாக்கி விட முடியும். உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க. அங்கு தவறு நடந்திருக்கும், பிழை நடந்திருக்கும், குறித்தே செய்த குற்றமும் நடந்திருக்கும், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நடந்திருக்கும். அதன் பெயராலே நிலைநிறுத்தாதுங்க. இவனுக்கு இன்னும் நெடுங்காலம் இருக்கு. அவன் சரி செய்ய வேண்டியவன். இது சரி செய்யப்படணுமே தவிர இது சுட்டி காட்டுற விஷயம் இல்ல. கடந்துருச்சு, உன்னை இன்னும் தயார் பண்ண, இன்னும் தயார் பண்ண, இன்னும் சிறப்பா செய். செயலை முதல்ல போட்டுடுங்க. அந்த செயலரையும் போட்டுடுங்க. அதுல ஏதாவது சரி செய்யணும்னா அதை தனித்து விளக்குங்கள். அந்த மனசை குளிர் வச்சிருங்க. கண்டேன் சீதையை, அவ்வளவுதான். கண்டேன் சீதையை, அங்க காத்திருக்கிறார். அங்க அந்த அந்த சொல், ஒரு சொல்லு, அந்த சொல்லின் செல்வன் அப்படின்னு ஆஞ்சநேயன் சொல்லப்படுறதுக்கான காரணம், முதல் சொல்லுலயே நம்ம சொல்ல வந்ததை சொல்லிடணும். அங்கு பேரானந்தத்தை செய்திடணும். கண்டேன் சீதையை, முடிஞ்சிருச்சு. கண்டேன், அங்க முதலே அதை அங்க வச்சிடணும். ஆமா, அதனால யாருடைய செயலையும் போற்றுங்கள். ஒரு உணவு வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டாலும் சந்தோஷமா சிறப்பு சொல்லி பாருங்க. அடுத்த நேரம் உணவு இன்னும் சிறப்பா வரும். ஏன்னா இந்த மனிதன் தன்னை சரி செய்து கொண்டிருப்பவனா இருக்கிறான். மனம் சம்பந்தப்பட்டவனா இருக்கான். மனப்பிழை, யதார்த்த பிழை, இதை சரி பண்ணிக்க முடியும். அந்த நேரத்துல, அந்த களத்துல, அந்த கர்மம் செய்யும் போது புத்தி எங்கேயாவது கடன் கொடுத்திருப்பாங்க, அல்லது வேற எதையாவது சிந்திச்சிருப்பாங்க. அதனால அந்த கோட்டு, அதுல பிழை ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்பட்டிருக்கும். இது தெரியறதுக்கு அங்க மனப்பாலை தான் காரணமா இருந்திருக்கும். அந்த வார்த்தையை நீங்க சுட்டி காட்டும் பொழுது அந்த செயலை அவர்கள் தக்க வைப்பதற்காக மேலும் மேலும் சிறப்பாய் செய்கிறார்கள். இது ஒன்றுக்கு இல்ல, ஒவ்வொன்றுக்குமே அப்படிதான் சொல்றேன். அதனால் என் செல்வங்களே, மனதார வாழ்த்து வையுங்கள். மனதார இறை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வையுங்கள். சிவமங்கலம்.